அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். இன்று பலருக்கு, ஏன் எல்லோருக்கும் என்று கூட சொல்லலாம், தனியாத ஆசை ஒன்று உண்டு. சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று. வசதி படைத்தவர்கள் கதை வேறு, அந்த எண்ணிக்கை குறைவு. ஆனால் நடுத்தர வர்க்கம்தான் மிகுதி. அந்த நடுத்தர வர்க்கத்தில் 100க்கு 100 சொந்த வீடு கட்ட வேண்டும், எனக்கென்று ஒரு கூடு வேண்டும் என்று மிக மிக விரும்புகின்ற மக்கள் இன்று அநேகம். எல்லோருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கிறது. அது எல்லோருக்கும் கை கூடுகிறதா? ஒருவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், அவருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று தான் ஆசை. முயன்று பார்க்கிறார். கடைசியில் அவர் வாழ்நாள் முழுவதும் சொந்த வீடு வாங்க முடியவில்லை. எத்தனையோ பார்க்கிறோம். ஒருவர் சாதாரண வேலை பார்க்கிறார், மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்தால் மாத கடைசியில் சொற்ப தொகை தேரும். ஆனாலும் குருவி சேர்ப்பது போல் அதையே சேர்த்து கொண்டு வருகிறார். அவரால் வாங்க முடிகிறது. கடன் வாங்குகிறார், உதவி பெறுகிறார், என்னென்னமோ செய்கிறார், சொந்த வீடு வாங்கி விடுகிறார், சந்தோஷமாக இருக்கிறார். கடன் கட்ட வேண்டி இருக்குது, அதுதானே ஒழிய அவருக்கு சொந்த வீடு கிடைத்து விடுகிறது. இப்படியும் இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் புலனாகிறது. இந்த ஜாதகர் சொந்த வீட்டில் வசிப்பார் என்ற பிராப்தம் இருந்தாலே ஒழிய அவரால் சொந்த வீடு வாங்க முடியாது, கட்ட முடியாது. அப்படியே மீறி எக்கச்சக்கமான பணம் இருந்து அவர் சொந்த வீடு வாங்கி, ஆனால் அவருடைய ஜாதகத்தில் சொந்த வீட்டில் வசிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அந்த வீட்டில் அவர் குடியேற மாட்டார். இதையும் பார்க்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ஜாதகத்தில் சொந்த வீடு பிராப்தம் உங்களுக்கு இருக்கிறதா? இதற்கு பல முறைகள் இருக்கின்றன, பல சூத்திரங்கள் இருக்கின்றன. கோடிட்டு காட்டுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் சொந்த வீட்டை குறிக்கும் இடம். அந்த 4ஆம் இடம் தாயாரை சொல்லும், வித்தையை சொல்லும், வாகனத்தை சொல்லும், வீட்டை சொல்லும், உறவை சொல்லும், உங்களது நல்ல கெட்ட பழக்க வழக்கங்களை சொல்லும், பால் வியாபாரத்தை சொல்லும், இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் வீட்டிற்கு என்று சொன்னால் 4ஆம் வீடு. அந்த வீட்டிற்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு பயன் பெறும் ஜாதகம், பயன் தருகின்ற ஜாதகம் 2 கிரகங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றிருக்கும். அது எது? சந்திரன், சுக்கிரன். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது தான். இப்பொழுது 4ஆம் வீட்டை, 4ஆம் வீட்டோனை, அந்த 4ஆம் வீட்டிற்கு யார் அதிபதியோ அந்த கிரகத்தை கெட்டு போகாத வலிமையான குரு பார்த்தால், அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். இப்பொழுது 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறான்னு சொன்னால் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பான். குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அந்த 4ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டோனையும், அந்த 4ஆம் வீட்டுக்கு உடையவன் ஒரு இருப்பான் அல்லவா, அவனையும் குரு பார்த்தால். எப்படிப்பட்ட குரு?
கெட்டு போகாத வலிமையான குரு ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்லோர் பார்த்து தீயோர் பாராமல் இப்படி இருக்கின்ற அந்த குரு பார்த்தால் சர்வ நிச்சயமாய் அவன் சொந்த வீடு கட்டுவான். உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு அப்படி இருந்து வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்குள் கனன்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் சொந்த வீடு கட்டுவீர்கள். அன்பர்களே, சொந்த வீடு பிராப்தம் யாருக்கு வரும் என்பதற்கு எந்த வீடு முக்கியம், சுவர்களுடைய பார்வை முக்கியம், அதற்கு ஒத்துழைக்கும் கிரகம் எவை என்றெல்லாம் பார்த்தோம். சந்திரன், சுக்கிரன் என்று. இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு இப்படிப்பட்ட சாதகமான ஒரு நிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் சொந்த வீட்டுக்கு அதிபதி. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு கிடைக்கும். மறுபாதி வீண் செலவீனங்களால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி பண விரயம், மறுபாதி பண வரவு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை, அந்த நல்ல காரியம் கூட உங்களுக்காக இல்லை அடுத்தவர்களுக்காக இருக்கும், அந்த நல்ல காரியத்தை கண்ணும் கருத்துமாக முழு மூச்சாக பார்த்து வேலை செய்வீர்கள். அந்த காரியம் நல்லபடியாக நடப்பதற்காக உங்களையே ஒப்படைத்து செயல்படுவீர்கள். ஒரு நற்பெயர் பெறுவீர்கள். புண்ணிய கணக்கில் ஒரு புண்ணியம் சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருந்த அனுபவம், முன்பு எப்போதோ பெற்றிருந்த அனுபவம் இன்றைய தினம் ஒரு புது விஷயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்று அலசி ஆராய்ந்து விரைந்து செயல்படுகின்றீர்கள். இது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை காட்டுகின்ற விஷயம். நில்லுங்கள். உடனடி வேலை செய்ய வேண்டாம். மீண்டும் ஒரு முறை மீண்டும் மீண்டும் பரிசீலித்து ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்து அதன் பின் இறங்குங்கள். ஏனென்றால் காரிய தோல்வி என்று காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. சென்ற இடங்களிலெல்லாம் மதிப்பு கிடைக்கிறது. இவையெல்லாம் உங்கள் மீது அவர்களுக்கு ஏற்படும் ஒரு நம்பிக்கையால் நடக்கிறது.
நல்ல நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். பணத்தை பெற்று அல்ல, ஒரு உயர்வினை கண்டு அல்ல, தீமையை அகற்றி களை எடுத்தார் போல் உங்களை கஷ்டப்படுத்தும் ஒரு சில விஷயங்களை களைந்து ஒரு நன்மையை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய உங்களது பேச்சு ஆக்கப்பூர்வமான பேச்சு, மறுக்க முடியாத, எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற, வெற்றியை மட்டுமே தருகின்ற பேச்சை பேசுவீர்கள். இதனால் சுற்று வட்டாரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. உங்கள் திறமையை காட்டி லாபம் உண்டு. இந்த லாபத்தை எல்லாம் வேறு யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல், யோசனையை கேட்காமல் தனித்து யோசித்து செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் சிந்தனை வசப்படுவீர்கள், சிந்திப்பீர்கள். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம் என்றெல்லாம் ஆக்கப்பூர்வமான சில திட்டங்களை, வெற்றி தரும் திட்டங்களை வகுப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். உச்சக்கட்ட லாபத்தை பெறுவீர்கள். அல்லது உங்களுக்கு மேலுள்ள உயர் அதிகாரிகள் அல்லது பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு தனி சலுகையை, நீங்கள் உயர்வு அடையும் ஒரு தனி சலுகையை கொடுப்பார்கள். இந்த நாள் நீங்கள் உயரும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.